வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem Tamil 10 CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 2 நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் இந்த ஆஃப்டர் திஸ் பெயர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் சாப்டர், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஸோ அந்த டவுட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் சால்வ் பண்ணுறேன், பக்கா ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ இந்த செஷனை நீங்கள் எண்ட் வரைக்கும் பார்க்கணும், பிகாஸ் வி வில் பி டீலிங் வித் எவ்ரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் குட் பி ஆஸ்க்ட் இன் யோர் போர்ட்ஸ் எக்ஸாம். ஓகேவா? இஸ் கிளியர்? ஸோ போர்ட்ஸில் கேட்டிருக்க நிறைய பேருக்கு வந்து லைக் என்ன சொல்லலாம், கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வித் தியரட்டிக்கலி எல்லாமே நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக சொல்லி தந்தேன். ஸோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் என்ன சொல்லலாம் கிளியர் ஆகிட்டு நெக்ஸ்ட் செஷனில் டெஃபினெட்லி ஐ வில் சால்வ் தட் கொஸ்டின். ஓகேவா? பக்கா ப்ராமிஸ் பசங்களா. ஓகே, சரி. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் வீடியோவை லைக் பண்ணிடணும். ஓகேவா? வீடியோவை லைக் பண்ணிடுவோம். நீங்கள் என் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி. ஸோ தீஸ் ஆர் அவர் டாப்பர்ஸ் ஃபார் NEET 2025 திஸ் இயரில் நம்ம ஜைலத்திலிருந்து டாப்பர்ஸ் ஆனவங்க. தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் above 600 இருக்குது, 500 அந்த ரேஞ்ச். ஸோ ப்ரிட்டி குட் மார்க்ஸ் வாங்கினவங்க தான் எல்லாருமே. ஓகே, ஸோ தலை ப்ரோ பேட்ச் அப்படிங்கிற டியூஷன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போத் 11th and 12th ஃபார் போத் JEE அண்ட் NEET. ஸோ நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் வந்து டியூஷன் படிக்கும்போதே நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் படிக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கோர்ஸ். அப்போ இது வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் தான். ஓகேவா? சரி. எஸ், இன்னைக்கு மோட்டிவேஷன் தேவையா உங்களுக்கு? மோட்டிவேஷன் தேவையா? என் பசங்க எப்போவுமே மோட்டிவேட்டட், ரைட்? ஸோ இட் இஸ் ஓகே இஃப் யூ ஆர் நாட் பீங் மோட்டிவேட்டட், இட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து படித்தோம். எப்படி கிராஃப் வரையணும், எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னலாம் நான் வந்து தெளிவாக கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ஜிப்ரைக் மெத்தட். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, போன 2 இயர்ஸாக கொஸ்டின்ஸ் பின் ஆஸ்க் ஃப்ரம் தி கிராஃப் சைட். ஓகேவா? ஸோ அப்படின்னா மேம் லீனியர் இக்குவேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கிடையாதா? அப்படி கிடையாது. ஆல்ஜிப்ரைக் மெத்தட்லேருந்து இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ கிராஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இயரும் கிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ அதை சொல்லிவிட்டு ஆல்ஜிப்ரைக் மெத்தட் படிக்காமலே நம்ம இருக்க முடியாது. ஓகேவா? அவங்களோட இஷ்டம். ஓகே, சரி. ஸோ நம்ம வந்து டுடே வி கோனா டிஸ்கஸ் அபவுட் ஆல்ஜிப்ரைக் மெத்தட். ஓகே, ஸோ ஆல்ஜிப்ரைக் மெத்தட்லேயே வந்து 2 மெத்தட் இருக்குது பசங்களா. ஆல்ஜிப்ரைக் மெத்தட்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஆல்ஜிப்ரைக் மெத்தடில் 2 மெத்தட்ஸில் யூ கேன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபார் எ பெயர் ஆஃப் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபார் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will do a problem. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து டெஃபினிஷன் படியெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் வந்து I won't prefer that. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் we will just go for ஸ்டார்டிங்லேயே நம்ம கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Solve the following equation using substitution method. பசங்களா, அந்த பேர்லேயே இருக்குது இல்லையா, substitution method. You have to substitute something. ஸோ இங்கே இருக்கிற வேரியபிள் யாரெல்லாம்? x and y are the என்ன சொல்லலாம், x and y are the variables here. x and y தான் இங்கே வந்து வேரியபிள்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 2 ways you can substitute. ஓகே, 2 வேஸில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லாட்டி வைக்கு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸுக்கு நீங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் y. ஓகே, ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து yக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் in terms
in terms of x. In terms of x. Okay, is that clear? Is that clear பசங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any doubts here? Okay, so x வந்து y termsல நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், y வந்து x termல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட given linear pair of equations. ஓகேவா? ஸோ x plus 2y is equal to 7 இந்த ஃபார்முலா எழுதுறேன். 2x minus 5y is equal to minus 13 அந்த ஃபார்முலையும் நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ either from this equation, so I will just call this first equation, இது வந்து second equation அப்படின்னு. First and second equation. So first equationல இருந்து x ஓட வேல்யூ என்னன்னு நீங்க எழுதலாம். மேம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, so it's like this. Okay, இப்போ இங்க பாருங்க, x plus 2y is equal to 7. x plus 2y is equal to 7. So I need x க்கு நான் வந்து substitute பண்ணணும். கரெக்ட்டா? x is equal to something நான் வந்து என்ன பண்ணணும்? Substitute பண்ணணும். கரெக்ட்டா? So that is x is equal to 7 minus 2y வருமா? x is equal to 7 minus 2y. So x நான் வந்து y ஓட termsல நான் வந்து என்ன பண்ண போறேன்? மாத்தி எழுத போறேன். Okay, so wherever I see x I will substitute is 7 minus 2y. Okay, so இப்போ இந்த second equationல பாருங்க, substituting x. Okay, substituting x in equation 2. மேம் அது வந்து y ல substitute பண்ணலாமா? அப்படியெல்லாம் y-லே substitute பண்ணலாம். ஓகே, ஸோ either way you can substitute. x is equal to 7 minus 2y substitute பண்ண முடியாதா? ஓகே, ஸோ இது வந்து நான் அதையே substitute பண்ணுறேன். ஸோ என்னப்பா வரும்? ஸோ 2 into 7 minus 2y minus 5y is equal to minus 13 I will get. Yes or no? Yes. ஸோ இப்போ வந்து இங்கே 14 2 minus என்னடா இது? ஓகே, ஸோ 14 minus 4y minus 5y is equal to minus 13 you will get. Next வந்து பாருங்களேன், ஒன்றுமே இல்லைடா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம பண்ணுறோம். ஸோ minus 4y minus 5y is minus 9y. ஸோ 14 minus 9y is equal to minus 13. Minus 9y is equal to minus 13 minus 14. Minus 9y is equal to 727. Minus 27 வருமா? Minus 27, that is 3 plus 4 is 7, 1 plus 1 is 2. Then the same sign we will just add, right? So negative cancel ஆயிடும். So y ஓட வேல்யூ என்னப்பா வரும்? 27 divided by 9 which is equal to 3. Which is equal to 3. Yes or no? ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இதுதான் கிடைக்குது. ஸோ y is equal to எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? y is equal to அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு பசங்களா? ஸோ y is equal to 27 by 9 is equal to 3 அப்படி. ஸோ either you can substitute பண்ணலாம், y is equal to 5. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து substitute பண்ணலாம், எதில் வேணாலும் substitute பண்ணலாம். equation 1ல கூடயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? substitute பண்ணலாம். ஸோ substituting the value of y in equation 1. Okay, so what is equation 1 பசங்களா? x plus 2y is equal to 7. x plus 2y is equal to 7. I know the value of y is equal to 3. So x plus 2 into 3 is equal to 7. x plus 6 is equal to 7. x oda value is 1. x oda value is 1. So we have to check, right? நமக்கு வந்து x is equal to 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு, y is equal to 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So I will just substitute and check. So 1 plus 6 is equal to 7 I am getting. So next equation substitute பண்ணணும். 2x minus 5y, 2x minus 5y is equal to minus 13 I have to get. So இந்த RHS, இதுதான் RHS. So இந்த RHS வந்து எனக்கு கிடைக்கணும், கரெக்டா? So that is 2 into 1 minus 5 into 3 is equal to என்ன வருது? 2 into 1 is 2 minus what is 5 into 3? 15 you will get.
ஸோ இங்கே வந்து 15 வருமா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -13. ஸோ போத் த ஈக்குவேஷனுக்கும் இந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது பசங்களா, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. for the solution of this equation is x is equal to 1 and y is equal to 3. Okay, is that clear? Any doubts in this? Any doubts பசங்களா? Okay, solve the following system of equations using elimination method. Okay, so இதுதான் next question. So next question elimination method. So அதுக்கு முன்னாடி இதுதான் பசங்களா substitution method. Substitution method வந்து நம்ம mostly வந்து நிறைய questionல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். but substitution method வந்து ஈஸியா இருக்கிற questionல நம்ம substitution method தான் யூஸ் பண்ணோம். elimination method வந்து ஈஸியா இருக்கிற questionல நம்ம elimination method தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ elimination method தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பெரிய நம்பர்ஸ் வரும்போது elimination method தான் ஈஸி. ஸோ சப்ஸ்டியூஷனில் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா மேம்? அப்படி கிடையாது. அவங்க எடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து படிக்க போகிறது எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா elimination method. Okay, elimination method. பசங்களா elimination நீங்க வந்து டான்ஸ் அந்த டான்ஸ் ரியாலிட்டி ஷோ, பாட்டு ரியாலிட்டி ஷோல எல்லாம் வந்து எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்டஸ்டன்னை எலிமினேட் பண்ண தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து இங்கே பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஹாவ் 2 equations with you, 2 equation இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ 2 equation இருக்குது அப்படின்னா எப்படி எலிமினேஷன் மெத்தட் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, first thing you have to look for same coefficient. ஓகேவா? சேம் கோஎஃபிஷியண்டாக இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் அந்த லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் உத்து பார்த்துடணும். ஸோ சேம் கோஎஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ சேம் கோஎஃபிஷியன்ட் மேம் அப்படி சேம் கோஎஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் த கோஎஃபிஷியன்ட் சேம். ஓகேவா? you have to make the coefficient of x and y or x or y. Okay, x or y same. அது எப்படி மேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சப்போஸ் உங்களோட லீனியர் ஈக்குவேஷன் வந்து 2x plus 3y is equal to 1. Okay, 3x plus 4y is equal to 2. I have to eliminate. இது வந்து நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நான் வந்து சால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொன்ன பசங்களா, கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குதான்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. யாரோட கோஎஃபிஷியன்ஸ்? கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸ். ஓகேவா? கரஸ்பாண்டிங் மேம் இதுவும் இந்த கோஎஃபிஷியன்ட் இது சேம் மேம் அப்படி கிடையாதுடா. கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் எக்ஸோட எக்ஸ், ஒய்யோட ஒய். ஓகே, கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸ் என்னவா இருக்கணும்? சேமாக இருக்கணும். எக்ஸ் ஒய் அப்படின்னு சேமாக இருக்கணும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து அவங்க சேம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷனை வந்து இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ என்னவாக மாறணும்? இந்த 2 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக மாறணும் பசங்களா? சேமாக இருக்கணும். எக்ஸோட இங்கே 2 இருக்கு, எக்ஸுக்கு இங்கே 3 இருக்கு, எக்ஸுக்கு இங்கே 2 இருக்கு, எக்ஸுக்கு இங்கே 3 இருக்கு. ஸோ த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் நாட் சேம், ரைட்? ஸோ ஒய்க்கு இங்கே 3 இருக்கு, பைக்கு இங்கே 4 தான் இருக்கு. ஸோ மேம் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? யூ ஹாவ் டு மேக், இப்போ வந்து இங்கே 2 3 இருக்குதா, 2லையும் 3லையும் இருக்கிற காமன் மல்டிபிள் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? காமன் மல்டிபிள் விச் மீன்ஸ் 2 டேபிளில் வரது அதுவே 3 டேபிள்லையும் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 6 இருக்கு, ரைட்? 2 4 6. 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 6 இருக்கு. ஸோ யூ ஹாவ் அப்படி மேம் அப்படி பார்த்தா இன்னும் 12 இருக்குது, இன்னும் 2லையுமே 12 இருக்குது, 2லையுமே 18 இருக்குது. ஸோ ஆல் த ஈவன் நம்பர்ஸ் வந்து
3ல இருக்கிறது வந்து 2 இருக்குது இல்லைன்னு நான் சொல்லே. the best method அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து எவ்வளோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் கேல்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ கோ ஃபார் பிக் நம்பர்ஸ் த கேல்குலேஷன் வில் கெட் பிகர். ஸோ அதனால யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்மால் நம்பர்ஸ். ஸோ ரெண்டுலையுமே 6 இருக்கு. ஸோ இஃப் ஐ மல்டிப்ளை திஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் and the second equation with some numbers, I will get the same coefficient. Okay va? So next thing வந்து first equationல multiply பண்ண அதே நம்பர் second equationல multiply பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? So இது ஒரு independent equation, இது another independent equation. Is that clear? Okay. So இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா first equationனை ஃபுல்லா நான் வந்து 3 ஆல multiply பண்ண போறேன் because 2 into 3 is 6. ஓகே. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்னப்பா வரும்? ஹோல் ஈக்குவேஷனை நான் வந்து இப்போ இங்கே பாருங்கள் 2x + 3y is equal to 1. இது ஃபுல்லாக நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் வித் 6 கிடையாது 3. ஓகே. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3 into 2 is 6x + 3 into 3 is 9y. This is equal to 3. ஓகே. எல்ஹெச்எஸ்லையும் பண்ணால் ஆர்ஹெச்எஸ்லையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ பசங்களா நீங்களே சொல்லுங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை வந்து எந்த நம்பரால் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை? செகண்ட் ஈக்குவேஷனை வந்து நான் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஐ கேன் மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் சேம்? மேம் அப்போ வையை வந்து சேமாக பண்ண முடியாது. பண்ணலாமே, நோ ப்ராப்ளம். வையையோ எக்ஸையோ எக்ஸ் ஆர் ஒய் எய்தர் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் வந்து சேம் பண்ணால் போதும். ஸோ ஹியர் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ் கோஆர்டினேட் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம், யூ கேன் டேக் எக்ஸ் கோஆர்டினேட் ஆர் ஒய் கோஆர்டினேட். ஸோ நான் ரெண்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் எப்படி நீங்கள் வந்து அதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எனி ஐடியா யூ ஹாவ் செகண்ட் ஈக்குவேஷன்? ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் தான் சேம் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கோஆர்டினேட்டு இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா பசங்களா? ஈக்குவேஷன் 2-ஐ நான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் கெட் 2 into 3x + 4y is equal to 2. Okay. So 3 into 2 is 6x + 8y is equal to 2 into 2 is 4. Right? 2 into 2 is 4. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு புது ஈக்குவேஷன், புது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் இப்போ இது ரெண்டுமே ஈக்குவேஷன் 1, 2 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி இதை வந்து திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்கு. இங்கே பாருங்க எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்கா? ஸோ நமக்கு கிடைச்சவங்களை நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ 6x + 9y is equal to 3. Okay. Next 6x + 8y, 6x + 8y is equal to 4. Okay va? So this is equation number 3, this is equation number 4. So இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா I have made the x coordinate same here. x coordinate same பண்ணி x coordinated coefficient same பண்ணிட்டு. ஸோ பசங்களா இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ் கோஆர்டினேட் சேம் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், என்ன மேம் ஒய் கோஆர்டினேட்டை வந்து என்னால் வந்து ஐயோ ஓகே வாட் ஹேப்பன்? நத்திங் ஹேப்பன். ஓகே. ஒய் கோஆர்டினேட்டை வந்து மாற்ற முடியாதா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்திருந்தா ஸோ அதையும் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் அட் திஸ் மூமெண்ட். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஐ ஹாவ் டு மேக் த ஒய் கோஆர்டினேட் சேம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 3லையும் 4லையும் வர காமன் மல்டிபிள் யார் பசங்களா? 3ல் 6, நெக்ஸ்ட் 9, தென் 12. ஓகே. ஸோ 12 அங்கேயே இருக்கட்டும். 4ல் வந்து 4, 8, 12. ஸோ 12 இஸ் காமன் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஓகே. ஸோ ஐ வில் கெட் எனக்கு என்ன கிடைக்கும்? 4. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இஸ் 8x + 4 into 3 is 12y is equal to 4. ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியுதா? செகண்ட் ஈக்குவேஷன்
ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் y கோஆர்டினேட்டோட கோஎஃபிஷியன்ட், அதாவது பையோட வேரியபிள் வந்து சேமாக இருக்கும். தட் இஸ் 3, கரெக்டா? 3. So 3 into 3 is 9x plus 12y is equal to 3 into 2 is 6. 3 into 2 is 6. Clear? So இப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச புது equation. So where the y coordinate or y ஓட coefficient is same. Okay வா? So either way you can do it. இப்போ நம்ம வந்து நமக்கு கிடைச்ச நான் இப்போ வந்து x கோஆர்டினேட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேம் கோஎஃபிஷியண்டாக இல்லையான்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. செகண்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஓகே, செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சேம் கோஎஃபிஷியண்டாக இருக்குது, ஓகேவா, சேம் கோஎஃபிஷியண்டாக இருக்குது அண்ட் சேம் சைனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சேம் சைன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேம் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, சேம் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சேம் கோஎஃபிஷியன்ட், சேம் சைன், தென் யூ ஹேவ் டு சப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா, சப்ஸ்ட்ராக்ட். ஓகே, சப் அப்படின்னா மைனஸ் பண்ணும். ஓகே, ஸோ சேம் சப்ஸ்ட்ராக்ட், சேம் டிஃபரண்ட் கிடையாது, சேம் சப்ஸ்ட்ராக்ட், எஸ் சேம் சைன் சேம் கோஎஃபிஷியன்ட், அதாவது சேம் கோஎஃபிஷியன்ட் சேம் சைன் சப்ஸ்ட்ராக்ட், சேம் that is S same coefficient, then same sign, then you have to subtract the equation. Okay va, subtract the equation, adu oru point. Next point பாத்தீங்கன்னா, இப்போ suppose same coefficient ஆ இருக்குது ஆனா வந்து இது லைக் ஆனா வந்து sign different ஆ இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. So இப்போ இங்க பாருங்க, third point, if same கோஎஃபிஷியண்டாக இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் சைன், ஓகேவா, டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஆட் த ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, ஆட் த ஈக்குவேஷன்ஸ், ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ஆட், பசங்களா, தென் யூ ஹாவ் டு என்ன பண்ணும், add பண்ணனும். ஓகே, 6x plus 9y is equal to 3, 6x plus 8y is equal to 4. So that is our equation. So these are the three things you have to keep in mind when you are eliminating someone கிடையாது, when you are doing elimination method. joke okay வா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்கிற இந்த equation நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஓகே, how we gonna solve it, அது மட்டும் நம்ம வந்து இங்க பார்த்துக்கலாம். ஓகே, so we have 6x plus 9y is equal to 3. Okay, I will just write 6x plus 9y is equal to 3, 6x plus 8y is equal to 4. These are the equations. So first நான் வந்து coefficient சேம் பண்ணிட்டேன். கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்துச்சுன்னா சைன் சேமாக இருக்கணும். யாரோட சைன் பசங்களா, நம்ம எந்த கோஎஃபிஷியண்ட்டை சேம் பண்ணோமோ அவங்களோட சைன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இங்கே நான் வந்து எக்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சேம் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட சைன் பார்க்கல. ஸோ இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். ஸோ சேம் கோஎஃபிஷியன்ட் சேம் சைன், ஸோ ஐ வில் சப்ஸ்ட்ராக்ட் திஸ் equation. ஓகேவா, ஸோ equation இது வந்து equation 3 and this is equation 4. So what I will do, equation 3ல இருந்து equation 4 வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து எங்க இருந்து வேணாலும் equation வந்து மைனஸ் பண்ணலாம். பெருசுல இருந்து சின்னது மைனஸ் பண்ணலாம், சின்னதுல இருந்து பெருசு மைனஸ் பண்ணலாம். இட் இஸ் ஓகே, எய்தர் வே யூ கேன். நீங்க மைனஸ் பண்ண போது கரெக்டாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே நான் வந்து equation 3ல இருந்து equation 4 நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு சப்ஸ்ட்ராக்ட், சேமாக இருக்கிறவங்கள தான் நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், 6x minus 6x, okay, plus 9y minus 8y. Okay, I'm just subtracting. Okay, then that is equal to 3 minus 4.
that is equal to 3 minus 4. மேம் இங்கே ப்ளஸ் வருதே மேம், அது இருந்துட்டு போகணும், பிரச்சனை கிடையாது, ஓகேவா? that is not even a problem. So 6x minus 6x 0, 9y minus 9y minus 8y, that is y, correct? Plus y, that is equal to 3 minus 4 is minus 1. So y oda value is minus 1. Y oda value is minus 1. Is that clear? Okay ba. இப்போ புரியுதா? ஸோ வையோட வேல்யூ எனக்கு -1 கிடச்சிச்சு. இப்போ வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ நான் வந்து கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஐ நீட் டு ஃபைண்ட் எக்ஸோட, எக்ஸ் அண்ட் வையோட வேல்யூ தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில், இதே ஈக்குவேஷனில் போடணும் அவசியம் கிடையாது, இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் ஏதாச்சும். இப்போ ஸோ 2x + 3y, ஸோ 2x + 3y is equal to 1 இருக்குதா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் தி வேல்யூ ஆஃப் -1, ஓகேவா? இன் substituting y is equal to -1. Substituting y is equal to -1. So 2x minus 3 is equal to 1. 2x is equal to 1 plus 3. 2x is equal to 4. X is equal to 2. Okay, clear? So இதுதான் வந்து இதுதான் வந்து elimination method. Is that clear? Easy, right? Easy, right? So இந்த ஸ்டெப் நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே? யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். ஸோ டைரெக்டாகவே வந்து இது ரெண்டும் கேன்சல் பண்ணி 9 minus 8y வந்து 4y, சாரி y, 3 minus வந்து -1 அப்படியும் நீங்கள் எழுதலாம் டைரெக்டாக, ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறனால நீங்கள் வந்து இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ வி வில் டூ ஒன் ப்ராப்ளம், ஓகே? ஓகே, so inga parunga, so you have to solve the following system of equation using elimination method. So 2x minus 3y is equal to 11, 3x plus 2y is equal to 9. Okay va? Clear? Is that clear? ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு எலிமினேட். ஸோ இப்போவே நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு செக் வெதர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் சேம். கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லை, கரெக்டாக? ஸோ லெட் இட் பி equation number 1, equation number 2. ஸோ 2 ஈக்குவேஷனுமே என்ன கிடையாது, சேம் கிடையாது. யூ ஹாவ் டு மேக் த ஈக்குவேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் சேம் பண்ணணும். ஸோ எய்தர் நீங்கள் வந்து, ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேம் பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம ஒய் கோஆர்டினேட் சேம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், அண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து ஐம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 3. ஓகே, ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 1 into 2, ஸோ தட் இஸ் 4x minus 6y is equal to 22 வருமா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக into 2 பண்ணுறேன், இதையும் into 3 பண்ணுறேன். ஸோ 3 into 3 is 9x. ஓகே, 3 into 2 is plus 6y. 9 into 3 is 27. ஓகே, ஸோ let it be this வந்து புதுசாக கிடைச்ச equation number 3 and புதுசாக கிடைச்ச equation நம்ம வந்து equation 3 and equation 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பசங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ equation 3 and 4 பாருங்க, பையோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் சேம், பட் their signs are different, கரெக்டா? மைனஸ் அண்ட் பாசிட்டிவ் சைன் டிஃப்ரெண்டாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும், you have to add these two equations, கரெக்டா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 3 plus 4 பண்ணணும். you have to add these equations, right? ஸோ இங்கே பாருங்க, 4x minus 6y is equal to 22, 9x plus 6y is equal to 27. So I'm going to add this equation. So add பண்ணும்போது 9x plus 4x is 13x. இது எப்படி வரும் நான் சொல்கிறேன், 6y plus 6y. So that is equal to 0 வருமா? ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்குது 7 plus 2 is 9, 2 plus 2 is 4. ஓகே, ஸோ கரெக்ட் தானே? 8, 9, 2, 2, 4. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 49 divided by 13. எக்ஸோட வேல்யூ இஸ் 49 divided by 13. மேம் இப்படியெல்லாம் ஃப்ராக்ஷனில் எல்லாமே ஆன்சர் வரும். எஸ், டெஃபினட்டாக ஆன்சர் வரும், ஓகேவா? யூ கேன் ஹோல், எப்போவுமே வந்து ஹோல் நம்பர்ஸ் இல்லாட்டி ப்ராப்பராக இருக்கிற 1, 2, 3 அப்படின்னுலாம் வராதுடா. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி பை கோஆர்டினேட். ஸோ வி காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 by 30. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் x in
1. Okay, x in 1 I'm going to substitute. So 2 into 49 divided by 13 minus 3y is equal to 11. Okay, so you will get 8 varma. So 198 divided by 13 minus 3y is equal to 11. 98 அங்கே இருக்கட்டும் minus 3y is equal to 11 minus 98 by 13. So minus 3y is equal to 143 varma. So 143 minus 98 divided by 13 you will get. So minus 3y is equal to 45 divided by 13 உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ட்டா? So minus y. So y is equal to minus 45 divided by 39. So this is equal to minus 15 by 13 you will get. Okay va, for 3 table. So y oda value உங்களுக்கு என்ன கிடைச்சது minus 15 by 13. So this is the answer for x oடையும் y oடையும் value வந்து இதுதான். Okay va, so இதுதான் வந்து elimination method. So இப்போ வந்து நம்ம we will do some word problems. Okay, so இது இங்கே இருக்கட்டும். இது நீங்க வந்து homework-ஆ நீங்க வந்து you have to do this as homework and let me know in the comments. கண்டிப்பாக நீங்க homework எழுதி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. Next, if 2 is subtracted from the numerator, if the 2 is subtracted from the numerator and 1 is added to the denominator, a fraction becomes 1 by 2. Okay, so numerator and denominator. So let's take numerator is equal to x, denominator is equal to y, because ரெண்டுமே ரெண்டு different things. correct? சரி, when 4 is added to the numerator and 3 is subtracted from the denominator, it becomes 3 by 2. Find the fractions. You have to find the numerator and denominator. So first case la என்ன ஆகுது பசங்களா, numerator அப்படிங்கற numerator இருக்குது இல்லையா, so numerator x. okay, if 2 is subtracted from the numerator, so x ல இருந்து 2 subtract, numerator ல இருந்து 2 subtract பண்ணியாச்சு. next denominator ல என்ன நடக்குது, 1 is added to the denominator, so y plus 1. so அப்ப அந்த fraction என்ன கொடுக்குதுன்னு சொல்றாங்க, 1 by 2. okay, so ப்ராப்பரா நம்ம வந்து linear equation மாத்திடலாமா. so 2x minus, so cross multiply, 2x minus 4 is equal to y plus 1. is that clear? so இப்போ வந்து 2x minus y is equal to minus 4 அந்த சைடு போயிடுச்சுனா plus, so 4 plus 1, so 2x minus y is equal to 5. okay, so let it be equation number 1. இதுதான் equation number 1. second case ல என்ன சொல்றாங்க பசங்களா, but when 4 is added to the numerator, so x plus 4 divided by and 3 is subtracted from the denominator, y minus 3. okay, என்ன கொடுக்குது உங்களுக்கு, 3 by 2 கிடைக்குது. okay, so you are getting 3 by 2 here. so 3 by 2 கிடைக்குதா. so இப்போ வந்து என்ன பண்ணலாம், next is cross multiply பண்ணுங்க, 2x plus 4 into 2 is 8, that is equal to 3y minus 9. 3 into 3 is 9. so 2x minus 3y is equal to, in the minus 9 minus 8 வருமா, so 2x minus 3y is equal to minus 17. yes, minus 17 you will get, right? so let it be equation number 2. okay, equation number 2. so இப்போ வந்து ரெண்டு equationமே நான் எடுத்து எழுதணும் அப்படினா, so I have 2x minus y is equal to 5, 2x minus 3y is equal to minus 17 அப்படின்ட்டு ரெண்டு equation இருக்கு, equation number 1 and equation number 2. so same coefficient, same sign, so what we will do, subtract, same subtract பண்ணுவோம். so 1 minus 2 பண்ணா இது ரெண்டுமே cancel ஆகி போயிடும். so இது என்னப்பா வரும், minus y minus of minus 3y, so plus 3y is equal to 5 plus 17 you will get. so இது வந்து 2y வருமா, 2y 2y is equal to 17 plus 5, 22 வருமா, 7 plus 5 is 12, 1, yes 22 you will get. so 22 வரும். so y ஓட value is 11.
yயோட வேல்யூ வந்து 11 கிடைச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே 11 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ டியை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். டி வராது, ஏன்னா y இஸ் ஈக்குவல் டு 11 வருது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் ரைட் ஹியர். ஓகேவா? எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2x minus y is equal to 5, right? 2x minus y is equal to 5. So substituting x is equal, sorry, y is equal to 11. So உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x minus 11 is equal to 5. 2x is equal to 11 plus 5. 2x is equal to 16. X is equal to 8. X is equal to 8. X is equal to 8. So the fraction வந்து என்ன பசங்களா? So denominator அப்படிங்கிறது x, numerator அப்படிங்கிறது y. Okay? So numerator அப்படிங்கிறது x, denominator அப்படிங்கிறது y. So x by y is the fraction. So x ஓட value is 8 and y ஓட value is 11. So option B is the correct answer. Okay? Clear? Next question, a lending library. Very important ஆன question. இது நான் இங்க டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து very important. Okay? A lending library has a fixed charge for first 3 days and additional charge for each day thereafter. Okay? Sarida paid 27 for the book kept for 7 days, while Susie paid 21 for the books she kept for 5 days. Find the fixed charge and the charge for extra days. You have to find two things here. Fixed charge கண்டுபிடிக்கணும் and additional charge கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லைப்ரரியிலேருந்து புக்ஸ் லெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ புக்ஸ் லெண்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ். ஓகேவா? 3 டேஸுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் 3 டேஸுக்கு புக் வாங்கினீங்க அப்படின்னா 3 டேஸுக்கு 3 டேஸ் நீங்கள் வந்து புக்கு வாங்குறீங்க. ஸோ அது வந்து 10 rupees. நீங்கள் 3 டேஸ் கழித்து அந்த புக்கு கொடுத்தா நீங்கள் வந்து 10 rupees தான் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஃபிக்ஸட். ஸோ 3 டேஸுக்கு ஃபிக்ஸடாக 10 rupeesனு வச்சுக்கோங்க. 10 rupees கிடையாது. we have to find that. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 4th டே வந்து கொடுக்குறீங்க. ஓகே? 4th டே கொடுக்குறீங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா, இந்த ஃபிக்ஸடாக இருக்கிற 10 அந்த ருபீஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா இந்த 1 டேக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு என்ன ஸ்மால் அமௌண்ட் வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸ்மால் அமௌண்ட் தே வில் ஆட். ஸோ விச் மீன்ஸ், ஸோ ஃபிக்ஸட் சார்ஜ் இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து பே பண்ணுறது வந்து இப்போ வந்து மோர் தேன் 3 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. மோர் தேன் 3 டேஸ் எடுத்து நீங்கள் வந்து அந்த புக்ஸு கொடுக்குறீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து ஃபிக்ஸட் சார்ஜும் நீங்கள் வந்து பே பண்ணணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜும் நீங்கள் வந்து இது பண்ணணும். எவ்வளோ டேஸ் எடுத்ததோ அவ்வளோ டேஸ்க்கு. ஓகேவா? இன்டூ டேஸ். ஓகேவா? ஸோ ஹியர் யூ ஹாவ் டு டேக். ஸோ ஃபிக்ஸட் சார்ஜ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபிக்ஸட் சார்ஜுக்கு வந்து ஃபிக்ஸட் சார்ஜுக்கு வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கு வந்து y அப்படின்னு நம்ம வந்து பேர் கொடுக்குறோம். ஓகே? ஃபிக்ஸட் சார்ஜுக்கு எக்ஸோ, எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கு y அப்படின்னு நம்ம வந்து பேர் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கேஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சரிதாவோட கேஸ் பார்ப்போமா? சரிதா வந்து எவ்வளோ டேஸ் கழிச்சு அவங்க புக் கொடுத்தாங்க பசங்களா? 7 days. ஓகேவா? ஸோ தட் இஸ் 3 ஃபிக்ஸட் டேஸ். அப்போ வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்கும், ப்ளஸ் 7 days அப்படின்னா 4 days. ஸோ 3 ஃபிக்ஸட் டேஸுக்கு வந்து அங்கே வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, அதே சேம் ப்ரைஸ் தான். ஸோ விச் இஸ் எக்ஸ். ஓகே? எக்ஸ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்னொரு டேஸ் அதிகமாக சார்ஜஸ் வில் கெட் ஆர் ஆட் ஆன். கரெக்டா? எக்ஸ்ட்ரா சார்ஜ் இன்டூ டேஸ். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பட் நமக்கு டேஸ் தெரியும். ஸோ 4 into y. ஸோ எவ்வளோ பே பண்ணாங்க பசங்களா? டோட்டலாக 27. டோட்டலாக 27 பே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூசியோடது பாருங்க. சூசி எவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்தாங்க? 5 days. ஸோ ஷி டுக் 5 days which means 3 ஃபிக்ஸட் டேஸ் ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா டேஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளோ பே பண்ணாங்க பசங்களா? 21 rupees அவங்க பே பண்ணாங்க. ஸோ இப்போ இதோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஃபிக்ஸடுக்கு வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பேர் கொடுத்துருக்கோம், எக்ஸ்.
ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் இன்டூ டேஸ். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம y அப்படின்னதுக்கு. ஸோ 2y is equal to 21. ஸோ the linear equations வந்து x plus 4y is equal to 27 and x plus 2y is equal to 21. So equation number 1 and equation number 2. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா x ஓட coefficients are same, so we will just add same subtract பண்ணும், கரெக்டா? ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சலாக போயிடும். 1 minus 2 you have to do, right? So 4 minus 2 is 2y is equal to, இங்க வந்து 6 வருமா, x is equal to 6 by 2, y is equal to 3. So y ஓட வேல்யூ வந்து 3. So y ஓட வேல்யூ நமக்கு 3. So extra charge per day is 3 rupees. So 3 rupees extra charge வந்து 3 rupees. So if I am substituting this y in either equation, so 1 ல substitute பண்ணலாமா? So that is x plus 4 into 3 is equal to 27. X plus 12 is equal to 27. X is equal to 27 minus 12. 7 minus 2 is 5. 2 minus 1 is 1. So x oda value is 15. So what is x pasangla? Fixed charge. What is y pasangla? Extra charge. That's it. Simple, right? Simple. Okay pasangla. So next question parunga. So it's very easy question. So Ananya had red, blue, yellow marbles in the ratio 4:5:3. She gave all her red marbles and some blue marbles to Neha. The ratio of the number of blue marbles and yellow marbles left with Ananya was 7:9. If Ananya gave 20 marbles to Neha, how many of them are red marbles? Show your work. Okay, so you have to show your work. Okay. So வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கு? So it is between Ananya and Neha. அனன்யாக்கும் நேஹாக்கும் இருக்கிற அந்த ஒரு இதுதான் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we will write what we have with Ananya. ஸோ அனன்யா கிட்ட ரெட் பால், ப்ளூ பால், yellow பால் இருக்கு, கரெக்டா? ஸோ ரெட் பால் எவ்வளோ இருக்கு பசங்களா? ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஃபார்ம், ஏதாச்சும் ஒரு இதோட ஸ்மாலஸ்ட், நம்ம அந்த ஸ்மாலஸ்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா ரேஷியோ, கரெக்டா? ஸோ இந்த 4:5:3க்கு தே வில் பி ஹேவிங் அ காமன் நம்பர் பிட்வீன் தம். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த 3 விஷயத்தையும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ காமனாக இருக்கிற நம்பரை நான் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ ரெட் பால் வந்து 4x இருக்குமா? ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பால் அனன்யா ஹேவ். ஸோ அதே மாதிரி ப்ளூ பால் அப்படிங்கிறது 5x and yellow ball அப்படிங்கிறது 3x. ஓகே, கிளியர்? ஸோ அனன்யாவோடது இப்படி வந்துச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் நேஹா கிட்ட போறோம். நேஹா, ஓகே, ஸோ நேஹா கிட்ட போனோம், என்னாச்சு? ஸோ she gave all her red marbles. அனன்யா வந்து இருக்கிற எல்லா ரெட் மார்பிள்ஸ் வந்து நேஹா கொடுத்தாச்சு. ஸோ அனன்யா கிட்ட ரெட் பால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x. எவ்வளோ இருக்கு பசங்களா? 4x இருக்குதா? நெக்ஸ்ட் வந்து அண்ட் சம் ப்ளூ மார்பிள்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் சம் ப்ளூ மார்பிள்ஸ். ஸோ இந்த ப்ளூ 5xல இருந்து ஏதோ சம் அமௌண்ட் ஷீ ஹாவ் கிவன் டு நேஹா, அது நம்மளுக்கு தெரியாது எவ்வளோன்னு. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஸ் y. ஓகே, அது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ the ratio of the number of marbles and yellow marbles left with Ananya was 7:9. ஸோ இப்போ வந்து at this point, so after this, at this point அனன்யா கிட்ட, ஸோ அனன்யாக்கு வந்து இப்போ அனன்யா கிட்ட ரெட் பால் இருக்குதா? இல்ல, ரெட் பால் இஸ் 0. ஐ மீன் ரெட் மார்பிள் இஸ் 0. ஆனா ப்ளூல வந்து ப்ளூ மார்பிள்ஸ்ல வந்து ஏதாச்சும் சம்திங் கொஞ்சம் தான் அவன் கொடுத்தா. ஸோ 5xல இருந்து கொஞ்சம் வந்து அவ யாருக்கு கொடுத்தா? நேஹா கொடுத்தா. ஸோ விச் இஸ் வைன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அனன்யா எவ்வளோ கொடுத்துருக்குதோ அதுதான் நேஹா கிட்ட இருக்குது. ஸோ நேஹா கிட்ட எவ்வளோ ப்ளூ மார்பிள்ஸ் இருக்கு பசங்களா? பை, ஓகேவா? ஸோ நமக்கு அது தெரியாது. ஸோ 5x டோட்டல்ல இருந்து y அவ கொடுத்துட்டா. ஸோ இப்போ இவ்வளோதான் அவகிட்ட இருக்கு, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா மார்பிள்ஸ் வந்து 3x இருக்குது, ஓகே? ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க? ப்ளூ is to yellow. அந்த ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7:9. Can I write the ratio in fractions? Yes. So blue by yellow is equal to 7/9.
ஸோ எவ்வளோ ப்ளூ இருக்கு பசங்களா 5x minus y divided by 3x is equal to 7/9. ஸோ இது cross multiply பண்ணுங்க. ஸோ cross multiply பண்ணா what you will get? So you will get 45x minus 9y is equal to 21x you will get. So in the x in the side கொண்டு வந்துருங்க. So you will have 45x minus 21x minus 9y is equal to 0. So you will have 24x minus 9y is equal to 0. So this is first equation. நமக்கு இதுதான் first equation. So இது வந்து simplify பண்ணலாமா? 8x minus 3y is equal to 0 is the first equation. இதுதான் நமக்கு கிடைச்ச first equation. So first equation கிடைச்சாச்சா? Next பாருங்க, if Ananya gave 20 marbles to Neha. So இப்போ நேஹா கிட்ட வந்து எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்கு பசங்களா? டோட்டலா 20 மார்பிள்ஸ் இருக்கு. ஸோ எப்படி 20 மார்பிள்ஸ் வருது? 4x plus y. இங்க பாருங்க, 4x plus y is equal to 20 is the second equation. Is that clear? So ரெண்டு equation கிடைச்சாச்சா? ஸோ நமக்கு வந்து can we just solve this equation? Yes. So இப்போ வந்து we have two equations இங்க. So first equation வந்து first equation is 8x minus 3y is equal to 0. Next 4x plus y. 4x plus y is equal to 20. Okay. So I have first equation, second equation. ரெண்டு equation வந்துச்சா? இப்போ வந்து ரெண்டு equation இருக்குது. So second equation பாருங்க. So these are the two equations we have. இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ரெண்டு equations. So இதுல வந்து பாத்தீங்கன்னா y ஓடது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? Y coefficient we can make it same, right? So 8x minus 3y is equal to 0 is the first equation. So 4x, so second equation 3 ஆல multiply பண்ண we can make it, right? So 4 into 3 is 12x plus 3y is equal to 3 into 2 is 60. So this is second equation. Okay. So இப்போ வந்து same you have to subtract, right? So இங்க வந்து different same sign இல்ல, same coefficient இருக்கு, ஆனா same sign கிடையாது. So நீங்க வந்து என்ன பண்ணும்? 1 plus 2 நீங்க வந்து add பண்ணும். You have to add these two equations. கரெக்டா? So இது ரெண்டுமே cancel ஆகி போயிடும். So இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 plus 8 அப்படிங்கிறது 20x. So 20x is equal to 60. You will get x is equal to 60 by 20. Cancel. X is equal to 3 you will get, right? So you need to find red marbles எவ்வளோ இருக்குன்னு தான் நீங்க வந்து calculate பண்ணணும். கரெக்டா? So red marbles always கிடையாது. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 4x. So x is equal to 3 இருக்கு. So 4x is equal to 4 into 3 which is equal to 12. Red marbles are there. Marbles. That's it. ஓகேவா? கிளியரா பாஸ்? இப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கோ அதுவே நம்ம எடுத்து எழுதியாச்சு. So we have found the value of x here. So red marbles already நம்ம வந்து 4x அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சிருக்கோம். xக்கு வந்து அந்த 3 வேல்யூ போட்டீங்கன்னா 4 into 3 is equal to 12. So number of red marbles is 3. So red marbles மட்டும் தான் கேட்டிருக்காங்க. Okay. So this is a very nice question. இதே question நீங்க வந்து quadratic equationல நீங்க solve பண்ணுவீங்க. அவ்வளவுதான். Okay. So இப்போ பாருங்க, read the question slowly. It can take 12 hours to fill a swimming pool using 2 pipes. So ரெண்டு பைப் யூஸ் பண்ணி அவங்க ஒரு full swimming pool வந்து 12 hoursல வந்து என்ன பண்றாங்க? fill பண்ணிடுறாங்க. If the pipe of larger diameter, so larger diameter இருக்கிற pipe used for 4 hours and the pipe of smaller diameter for 9 hours, only half of the pool can be filled. Okay. So larger diameter வந்து 4 hours வந்து என்னாச்சு? பைப் திறந்து விட்டாங்க, 4 hours எடுத்துச்சு. அதே மாதிரி ஸ்மாலர் பைப், அதாவது ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கிற பைப் வந்து 9 hours எடுத்து. ஸோ இந்த பெரிய பைப்பும் சின்ன பைப்பும், ஸோ பெரிய பைப் டுக் 4 hours, சின்ன பைப் டுக் 9 hours. ஸோ இவங்க இது எல்லாமே சேர்ந்து only half of the pool தான் வந்து fill பண்ணியிருக்காங்க. How long would it take for each pipe to fill the pool separately? Okay. So
the thing is இப்போ நம்ம வந்து we will take how long அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. so let the time taken by larger pipe வந்து x hours. ஓகேவா, அவங்க வந்து x hours எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. how long it would take each pipe to fill the ஸோ லார்ஜர் பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்து அந்த ஃபுல் ஸ்விம்மிங் பூலை வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ லெட் த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் பைப் அது வந்து y ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஸோ y ஹவர்ஸ் எடுத்து இந்த ரெண்டு பேருமே வந்து செப்பரேட்லி பூல் கிடையாதுடா, ஸ்விம்மிங் பூலை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸ்விம்மிங் டேங்க் வாட் எவர். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே இட் கேன் டேக் 12 ஹவர்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து 12 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க பசங்களை. இங்கே பாருங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் திஸ் டு. ஸோ 12 ஹவர்ஸ் அப்படி எடுத்து இவங்க பண்ணுறாங்களா. ஸோ டோட்டல் 12 ஹவர்ஸ் எடுத்து ரெண்டு பைப்புமே ஒரு ஃபுல் டேங்க் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த 12 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, 12 ஹவர்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, one full tank வந்து ஓகேவா, one full tank. so that is x hours. இப்போ இங்க பாருங்க, x hours they took. so larger pipe இருக்குது இல்லையா. so first we will take larger pipe. so x hours எடுத்து அவங்க எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் எவ்வளோ லென்த், எவ்வளோ அந்த பூல் கிடையாது ஸ்விம்மிங் பூலை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணாங்க. x hours எடுத்து ஒன் they filled one அப்படின்னா one tank within x hours. யாரு, லார்ஜர் பைப். கரெக்டா, லார்ஜர் பைப் வந்து x hours எடுத்து ஒரு டேங்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஒர்க் தே ஹவ் டன். ஸோ நான் வந்து கேட்குறேன், ஓகே 1 ஹவர்ல எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா, 1 hours x hours எடுத்து ஒன் ஃபுல் டேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் 1/x. ஸோ 1/x போர்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணிட்டாங்க. 1/x போர்ஷன் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபில். ஸோ அதே வந்து இப்போ இது வந்து லார்ஜர் பைப். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து ஸ்மாலர் பைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ y ஹவர்ஸ் எடுத்து நம்ம வந்து இங்கே எடுத்துக்கோம். y ஹவர்ஸ் எடுத்து ஸ்மாலர் பைப் வந்து டேங்க் ஃபில் பண்ணுது. ஸோ y ஹவர்ஸில் ஒன் ஃபுல் டேங்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளவு, தட் இஸ் 1/y. 1/y. Is that clear? Okay. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளே கண்டுபிடிச்சது. கரெக்டா, நமக்கு வந்து x and y ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, 12 ஹவர்ஸ்ல ரெண்டு பேருமே சேர்ந்து 1 ஹவர் கம்ப்ளீட் 1 டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பசங்களா, 1/12. மேம் இது எல்லாமே எதுக்கு 1 ஹவர்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, அச்சோ 1 ஹவர்ல எதுக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, யூ வில் ஹாவ் அந்த 1 ஹவர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபிக்ஸட் திங், ரைட். எக்ஸ் ஹவர்ஸ் 12 அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ 1 ஹவர்ல அவங்க எவ்வளோ பண்ணாங்க. So we will just convert everything to 1 hour basics. So it is to make our calculation easier பண்றதுக்கு தான் இது நம்ம வந்து பண்றோம். ஓகே, so 1 hourல என்ன நடக்குது, 1/x portion வந்து அவங்க வந்து fill பண்றாங்க. that is the larger pipe வந்து fill பண்றாங்க. so அதே மாதிரி 1/y hourல வந்து smaller pipe வந்து tank fill பண்றாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ வந்து டேங்க் ஃபில் பண்ணுறாங்க வித்தின் 1 hour, தட் இஸ் 1/12. ஓகேவா, இதெல்லாமே 1 hourல அவங்க ஃபில் பண்ண டேங்கோட அளவு, விச் மீன்ஸ் த ஒர்க் தே ஹவ் டன். ஓகேவா, ஈச் பைப் ஒர்க் டன் பண்ணது தான் இது. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ பாருங்க, இஃப் த பைப் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர் யூஸ்ட் ஃபார் 4 hours and the pipe of smaller diameter for 9 hours, only half of the pool can be filled. Okay, so இப்போ வந்து இதுதான் first case.
இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம வந்து எடுத்தது. செகண்ட் கேஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் த ஒர்க் டன். ஓகேவா, இது 1 இன்டூ, ஸோ டைம் இன்டூ ஒர்க் டன். ஸோ டைம் இன்டூ ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ஃபில்ட் இன் த ஸ்விம்மிங் பூல். ஸோ டைம் இன்டூ இங்கே வந்து 1 ஹவரில். ஓகேவா, ஸோ அப்படின்னா 4 ஹவர்ஸில் எப்படி, இப்போ பாருங்க, இஃப் த லார்ஜர் டயாமீட்டர் யூஸ்டு 4 ஹவர்ஸ் அப்படின்னா 4 by x you will get, right? 4 by x. Next, அதுதான் வந்து லார்ஜர் பைப். த ஸ்மாலர் பைப் வந்து 9 ஹவர்ஸ் இருக்குது, கரெக்டா? ஸோ 9 by y. டைம் இன்டூ ஒர்க் டன், டைம் இன்டூ ஒர்க் டன். ஸோ 4 ஹவர்ஸ் இன்டூ ஒர்க் டன், 9 இன்டூ ஒர்க் டன். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு half அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ only half of the pool can be. ஸோ half தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. Okay, so this is equation number 1 and this is equation number 2. So பசங்களே இது fraction formல இருக்குது இல்லையா, ஸோ UV method அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணோம். ஸோ தட் இஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, so we can substitute. So 1 by x இருக்கிற இடத்துல நான் u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன், 1 by y இருக்கிற இடத்துல நான் v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆயிரும். ஸோ எப்படிப்பா ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும் சொல்லுங்க பாப்போம். Okay, so that is u plus v is equal to 1 by 12 and 4x 4u plus 9v is equal to 1 by 2. Correct? Yes or no? Yes or no? So 4x plus 9y is equal to 9y இது. So இப்போ நான் வந்து என்ன பண்ண பசங்களா, 1x 1 by x இது யாரு? Okay. u plus v is equal to 12 and 4u plus 9v is equal to 1 by 2. Substitute பண்ணியாச்சு. So let it be, this is be equation number 1 and this is let it be equation number 2. So இங்க வந்து fraction formல இருக்கா, so எனக்கு fraction வேணாம். So the whole equationல 12 ஆல நான் வந்து multiply பண்ண போறேன் and this whole equationல 2 ஆல multiply பண்ண போறேன். So புதுசா கிடைக்கிற equation number 3 என்னப்பா வரும்? So 12u plus 12v is equal to 1 and fourth equation வந்து என்னவா வரும்? 4 into 2 8u plus 18v is equal to 1. Okay வா, right? சரி, so இப்படி வந்துச்சா. so that I have 12u plus 12v is equal to 1 and 8u plus 18v is equal to 1. ஸோ ஏதாச்சும் யாரையாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மேக் த இவங்களோட இது வந்து நீங்கள் சேம் பண்ணணும், கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஸோ ஹியர் ஐ ஹாவ் 8 and 12 ஹியர், இந்த ரெண்டு சைட்லையுமே 8 and 12 இருக்கு. ஸோ 8 into 6 is 48 and 12 into 4 அப்படிங்கிறதும் 48 தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், the whole equation, ஸோ this first third equation வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் and the fourth equation வந்து 6 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, ரைட்? சரியா? so this is equal to 48u plus 48 plus 48v is equal to 4. okay, then 48u plus 48u plus yes, 48u plus 18 into 6, 48 4 6 1 108. okay, so that is 108v is equal to 6 you will get. okay va, so இதுதான் புது equation number 5 and equation number 6. so இதுல இருந்து என்னப்பா பண்ணலாம், so இங்க பாருங்க same and same equation, right? same coefficient, same sign. so இப்போ வந்து என்ன பண்ணலாம், 6 minus 5 பண்ணலாமா, 6 minus 5. ஸோ இதுதான் வந்து இப்போ புதுசாக கிடைச்ச equation, அதை நான் வந்து 6 minus 5 பண்ண போகிறேன். ஸோ that is 48u plus 108v is equal to 6.
So is equal to 6 and 48u plus 48v is equal to 4. Okay. So same subtract. So cancel. So 108 minus 48 அப்படிங்கிறது 0. This is 10. So 10 60 வருமா? Okay. So 60v is equal to 6 minus 4 அப்படிங்கிறது 2. So v is equal to 2 by 60 you will get. So இது வந்து 1 by 30 அப்படின்னு எழுதலாமா? So v is equal to 1 by 30. பாத்தீங்களா? v is equal to 1 by 30. So I already know v ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருக்கேன். v is 1 by y இல்லையா? So v வந்து v is already 1 by y அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். So that is 1 by y is equal to 1 by 30. So y ஓட வேல்யூ will be 30, right? So y ஓட வேல்யூ என்ன பசங்களா? 30. So we got y is equal to 30. Either you can substitute in the v equation இல்லாட்டி x and y equationல நீங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. Okay, so x and y வந்து u plus இது கிடையாது. u லே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? u plus 12u plus 12v. Okay, so 12u plus 12v is equal to 1. So y substitute பண்ணுங்க. Okay. v substitute பண்ணுங்க. So இங்க y substitute பண்ண முடியாது இல்லையா? So you have to substitute v here. So 12u plus 12 into 1 by 30 is equal to 1 you will get. So this is 6 times, this is 4 times, and this is 10 times, this is 2 times, and this is 5 times. Okay. So 12u plus 2 by 5 is equal to 1. 12u is equal to 1 minus 2 by 5. 12u is equal to 5 minus 2 by 5. 12u is equal to 3 by 5. Correct? 3 by 5. So 3 and this 4 times varma. U is equal to 1 by 4 into 5, which is equal to 1 by 20. So I got u is equal to 1 by 20. U எனக்கு தெரியும், which is 1 by x. So I'm going to substitute here. So 1 by x is equal to 1 by 20 and x ஓட value is 20. Clear? So இப்படிதான் நம்ம வந்து கொஸ்டினை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். பாக்கி எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ தீஸ் ஆர் த மெயின் கொஸ்டின்ஸ் தட் பின் ஆஸ்க்ட் இன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ எஸ் பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. And do follow us on our social as well. So இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா chatல கிடையாது, கமெண்ட்ல வந்து white hearts போடுங்க. And let me know the homework answer கூட கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? So that's it பசங்களா. I hope you had a wonderful session. And அடுத்த செஷன்ல பார்க்கலாம். This is your Shrishma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.